என் பேர் மஞ்சு. இந்த வீடியோல 2 டேஸா நான் வீட்ல என்னென்ன வேலைகள் செஞ்சேன் அப்படிங்கிறத நான் விளாகா ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல ஒரு சிலர் இந்த மாதிரி வீடியோ விரும்புறதுனால, வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி வீடியோவும் நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஜெயா அப்படிங்கிற சிஸ்டர் அவங்க பொண்ணு வசந்திக்கு பிறந்த நாள்னும், நீங்க வாழ்த்து சொல்லணும் மஞ்சு அப்படின்னும் கேட்டிருந்தாங்க. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வசந்தி. உங்க குடும்பமும் நீங்களும் எப்பவும் சந்தோஷமாவும், ஆரோக்கியமாவும் இருக்கணும்னு நம்ம சப்ஸ்கிரைபர் சார்பா அந்த கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நெறைய பேரு நாங்க புதுசா வீடு கட்டிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு டிப்ஸா எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. புதுசா வீடு கட்டுறவங்களுக்காக நம்ம சேனல்ல நெறைய விதமான வீடியோஸ் இருக்கு. அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது தவிர சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே நான் இனிமே ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு போடுறேன். ஒவ்வொரு ஷார்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாவும் இருக்கும். சரி வாங்க, இப்ப நம்ம வீடியோவ பார்க்கலாம். காலையில வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அதனால ரொம்ப டயர்டா இருந்துச்சு. எந்த வேலையும் செய்யாம அப்படியே படுத்துட்டேன். இது வந்து டியூஸ்டே எடுத்த விளாகு. மதியம் வந்து நான் இப்ப லஞ்ச் தான் செய்ய போறேன். மதியம் லஞ்சுக்கு நூக்கல் சாம்பார் பண்ணலான்னு தோல் சீவி வச்சிருந்தேன். வாழைக்காவும் பொரியல் பண்ணலான்னு நெனச்சேன். சாம்பார் செய்யறதுக்காக ஒரு பக்கம் பருப்பும் வச்சிருந்தேன். என்னால சாம்பார் செய்ய முடியாதுன்னு தோணுச்சு. அதனால ஒரு கவர்ல எடுத்து போட்டு ஃப்ரிட்ஜ்லயும் வச்சுட்டேன். இதுக்கு பதிலா நல்லா பருப்பு ரசம் வச்சுட்டு, நான் வந்து வாழைக்காய் பொரியல் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன். முதல்லயே இந்த ஐடியா இருந்திருந்தா பருப்புலயே நான் தக்காளி போட்டிருப்பேன். பருப்புல போடாததுனால, பாத்திரத்துல தக்காளி போட்டு ஒரு கொதி விட்டுக்கலான்னு பாத்திரத்துல கட் பண்ணி போட்டு ஸ்டவ்லயும் வச்சுட்டேன். ரசம் தாளிக்கிறதுக்கு தேவையானது எல்லாமே நானு காஞ்ச மிளகா, பூண்டு, புளி இதெல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். கொத்தமல்லியும் அலசி ஒரு பக்கம் வச்சுக்கிட்டேன். சோம்பேறி சமையல்னு சொல்லுவாங்க பாருங்க. அதுதான் இன்னைக்கு என்னோட சமையலே. பருப்பும் வெந்துருச்சு. குக்கரோட வெயிட்டையும் எடுத்துட்டேன். ஆனா குக்கர் ஓப்பன் பண்ணா ஓப்பனே ஆகலைங்க. ஸ்டீம் உள்ளவே பிளாக் ஆயிருந்தது. நான் மட்டும் அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன்னா, பட்டுன்னு முகத்துல அடிச்சிருக்கும். ஒரு டூத் பிக் எடுத்து ஸ்டீம் வர இடத்துல நான் குத்தி விட்டேன். மொத்த ஸ்டீமுமே ஃப்ரீயா வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண பிறகு நல்லாவே குக்கர் ஓப்பன் ஆச்சுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது அப்படியே ஓப்பன் பண்ணிடாதீங்க. உள்ள என்ன பிளாக் ஆயிருக்கோ அத வந்து குத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்க. வேக வச்ச பருப்புல பருப்பு தண்ணியும் கொஞ்சம் பருப்பும் எடுத்துக்கிட்டு மிச்ச பருப்பை நான் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ரசம் கூட்டி வச்சிருந்தேன். ரசத்தையும் தாளிச்சுட்டேன். கடைசியா வாழைக்காய் பொரியல் தான் பண்ணணும். கிட்டத்தட்ட 1:30 மணி ஆகப்போது. கோயிலுக்கு போறேன் அப்படிங்கிறதுனால வீட்டு வேலைக்கு வச்சிருந்த பொண்ண ஒரு 11 மணிக்கு வர சொல்லியிருந்தேன். 1:30 மணி ஆகப்போகுது. இன்னும் வரவே இல்ல. நெறைய வீடு செய்றாங்க அப்படிங்கிறதுனால நான் சொன்னத மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள வரலன்னா, நான் தான் வீட கூட்டி மாப் பண்ண வேண்டியிருக்கும். வாழைக்காய் பொரியலுக்கு கொஞ்சமா கடுகு, எண்ணெய், கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். தட்டி வச்ச பூண்டையும் நான் சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி கூட கொஞ்சம் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சேர்க்கவே இல்ல. பூண்டும், வெங்காயமும் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்ச வாழைக்காயும் நான் அதில சேர்த்துக்கிட்டேன். இந்த வாழைக்காய்க்கு தேவையான சாம்பார் பவுடரும், கொஞ்சமா உப்பும் சேர்த்துட்டு, வாழைக்காய் வேகறதுக்காக கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊத்தியும் தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன். எங்க ஊர் பக்கம் இந்த மாதிரி தாங்க செய்வாங்க. வேணும்னா இது கூடவே கொஞ்சம் இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு சேர்க்கல. ஃபுல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு நான் வந்து தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன். ஒரே ஒரு 5 மினிட்ஸ் தான். 5 மினிட்ஸ்ல நமக்கு வாழைக்காய் வெந்துரும். என் பசங்களுக்கு இந்த மாதிரி வச்சா தான் பிடிக்கும். அதுவும் ரசத்துக்கு இந்த மாதிரி செய்யும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. வாழைக்காய் வேக வைக்கிறதும் நல்லா கிழங்கு மாரி வேக வச்சா பிடிக்காது. நல்லா சாஃப்ட்டா வேகணும். அந்த மாதிரி வெந்தா தான் என் பசங்களுக்கும் எனக்கும் பிடிக்கும். எங்க அம்மாலாம் வாழைக்காய் பொரியல் செஞ்சாங்கன்னா, கிழங்கு வேக வைக்கிற மாரி தான் வைப்பாங்க. அந்த மாதிரி வேக வச்சாங்கன்னா, அந்த வாழைக்காய்க்குள்ள மசாலாவே பிடிக்காது. எனக்கு வந்து அது பிடிக்கிறதே இல்லைங்க. 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ணேன். வரவே இல்ல. அதுக்கப்புறமா நானே வீடு கூட்ட ஆரம்பிச்சுட்டேன். வெறும் மாப் பண்றதுக்கு மட்டும் தான் நான் வேலைக்கு வச்சிருந்தேன். இதுவே பாத்திரம் தேய்க்கிறதுக்கும், மத்த வேலைக்கும் நான் வச்சிருந்தாக்கா, 2 மணி வரைக்கும் எந்த வேலை செய்யாம அவங்க வர வரைக்கும் நான் சும்மா தான் உட்காந்துருக்கணும். 2 மணிக்கு மேல ஒரு வீட்டுக்கு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு போறாங்க. அதனால தான் இதுக்கு மேல வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து வீடு கூட்ட ஆரம்பிச்சுட்டேன். யாரையுமே வேலைக்கு வைக்காததுக்கான ரீசன் இதுதாங்க. வர முடியலன்னா, வர முடியலன்னு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டாங்க. நம்ம வருவாங்க, வருவாங்கன்னு நம்ம காத்துக்கிட்டே கிடக்கணும். இந்த மாதிரி தான் மத்தியானம் வரைக்கும் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அந்த வேலைய நானே செய்ய வேண்டியிருக்கும். வெறும் வீடு கூட்டி மாப் பண்ற வேலை அப்படிங்கிறதுனால நான் செஞ்சுட்டேன். இதே பாத்திரம், அது இதுன்னு எல்லா வேலையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தேன்னா, ஒரேடியா எல்லா வேலையும் பார்க்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருந்திருக்கும். இது வந்து டியூஸ்டே எடுத்த விளாகு. இன்னைக்குன்னு பார்த்து ரொம்பவே உடம்பு டயர்டா இருந்துச்சு. இன்னைக்கு மேலயும் மாப் பண்ண வேண்டியிருந்தது. நாளைக்கு வேலைக்கு வந்தா அவங்க பண்ணட்டும் அப்படின்னுட்டு நான் வெறும் கீழ மட்டும் நான் மாப் பண்ணி விட்டுட்டேன். கோயிலோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். போறது 10, வரது 10 மொத்தம் 20 கிலோமீட்டர். வீட்டு வேலையும் முடிச்சுட்டு, கோயிலுக்கும் போயிட்டு வந்து, மறுபடியும் வீட்ல வேலை செய்யணும் அப்படிங்கிறது ரொம்பவே டயர்டா இருந்துச்சு. வீடு மாப் பண்ணிட்டு ஃபுல்லா நான் படுத்துட்டு போறேன். எப்ப என்னோட உடம்பு ரிலாக்ஸ் ஆகுதோ, அப்பதான் நான் எந்திரிக்கவே போறேன்.
வீடு மாப் பண்ணி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நான் எந்த வேலையுமே செய்யல. ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன். 6 மணிக்கு மேல எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நான் விளக்கும் ஏத்திட்டேன். காலையில கிளம்புறதுக்கு முன்னாடியே வாஷிங் மிஷின்ல துணிய போட்டு அது ஆன பிறகு எடுத்து வெளிய காய போட்டு தாங்க போயிருந்தேன். நவம்பர் மாசம் வந்தாச்சே அப்படிங்கிறதுனால பெங்களூர்ல இப்ப லைட்டா குளிரும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல துணிய நான் அப்படியே வெளிய விட்டேன்னு வச்சுக்கோங்க, பனி பெய்ய ஆரம்பிச்சுரும். துணி மொத்தம் சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா மடிச்சு வைக்க முடியாது. அடுத்த நாள் வெயில்ல போட்டு தான் நம்ம எடுத்து வைக்க முடியும். அதனால யூட்டிலிட்டில காய போட்டிருந்த துணி மொத்தத்தையுமே நான் எடுத்துட்டேன். நெறைய வீடியோல சொல்லியிருப்பேன். நைட்ல வந்து எனக்கு அந்த அளவுக்கு சமைக்கிற வேலை இருக்காது அப்படின்னு. ஏன்னா, என் பொண்ணு காலேஜ்லேருந்து வர்றதுக்கே 5, 6 மணி ஆயிடும். காலேஜ்லேருந்து வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, அவ வந்து சாப்பிடுறதுக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 மணி ஆயிடும். 7 மணிக்கு சாப்பிட்டுட்டான்னா, மறுபடியும் நைட் சாப்பாடு சாப்பிட மாட்டா. ஏதாவது 2 வாழைப்பழம் சாப்பிட்டு அப்படியே படுத்துருவா. ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுடுவாங்க. நைட்ல எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அவ சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஏதாவது இருந்தா நான் சாப்பிடுவேன். ஒரு 2 தோசையோ, சப்பாத்தியோ சாப்பிட்டு, கூடவே ஒரு வாழைப்பழத்தையும் சாப்பிட்டு படுத்துருவேன். ஒரு 2 வாரத்துக்கு இந்த மாதிரி இருக்கும். என் பையனுக்கு நைட் ஷிஃப்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து நான் 3 வேளையுமே சமைக்கிற மாதிரி இருக்கும். நெறைய பேரு சமையல் வீடியோ கேட்குறீங்க. காலையில எந்திரிச்சு அவசர அவசரமா சமைக்கிறதுனால என்னால வீடியோ எடுக்க முடியாம போயிடுது. துணி மடிச்சு வைக்கல. அப்படியே சோஃபா மேல விட்டுட்டேன். நாளைக்கு கோவிலுக்கு போறதுக்கு கொஞ்சம் விளக்குக்கு திரியும் வேணுமா இருந்துச்சு. அதனால அதெல்லாமே வாங்கிட்டு வரலான்னு நான் வெளிய கடைக்கும் கிளம்பிட்டேன். நார்மலா நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ற திரி வீட்லயே இருக்கு. ஆனா லெமன்ல நம்ம போட்டு ஏத்துறதுக்காக கீழ கொஞ்சம் குண்டா வரும் பாருங்க. அந்த மாதிரி திரி தான் நான் வாங்குறதுக்கு கிளம்பிட்டேன். சிவானி அப்படிங்கிறவங்க கேட்டிருந்தாங்க, "நான்வெஜ் வாங்குறதுக்கு கூட நீங்க தான் போவீங்களா?" அப்படின்னு. என் வீட்ல ஏ டூ இசட் நான் தாங்க செய்வேன். அப்படி என்னால முடியலையா, என் பையன் வந்தான்னா, என் பையன் செய்வான். அப்படி இல்லன்னாக்கா, நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிப்பேன். எந்த வேலையுமே யாரும் செஞ்சு குடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கறது கிடையாது. எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா ஏமாற்றங்கள் வரும். ஏமாற்றம் வந்துச்சுன்னா அதிகமான கோவம் வரும். கோவம் வந்துச்சுன்னா வீட்ல இருக்கிறவங்க கூட பிரச்சனை வரும். அதனால என்னால முடிஞ்சா செய்வேன். முடியலன்னா அந்த வேலைய அப்படியே நான் விட்டுருவேன். கடைக்கு போயிட்டு வாங்கிட்டும் வந்துட்டேன். என் பொண்ணு காலேஜ்லேருந்து சீக்கிரம் வந்துட்டா. இந்த மாதிரி வேலை எல்லாமே எனக்கு செஞ்சு குடுப்பா. பஸ்ல வர்றதுனால ஏகப்பட்ட ரஷ்ஷு, டிராஃபிக்கு. அதனால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு நானே கிளம்பிட்டேன். நாமளா போனோம்னு வச்சுக்கோங்க, அப்பதான் நம்ம வீட்ல என்னென்ன இல்லையோ அதெல்லாம் நம்ம கண்ணுல தென்படும். வாங்கிட்டு வர்றதுக்கும் நமக்கு வசதியா இருக்கும். மெடிக்கல் ஸ்டோருக்கு பக்கத்திலேயே ஃபேன்சி ஸ்டோர் இருந்தது. நான் யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பனானா கிளிப் தான். ரொம்ப நாளா இல்ல. அது அங்க போன உடனே ஞாபகம் வந்துச்சு. அதனால ஒரு 5, 6 கிளிப்பும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு கிளிப்போட விலை பார்த்தீங்கன்னா ₹10. அதே நாங்க இருக்கிற ஏரியால இத வாங்குனோம்னா, ஒரு கிளிப்புக்கு வந்து ₹20 ஆகும். பட்டர் ஃப்ரூட் வாங்கலான்னு வரும்போதே ஃப்ரூட்ஸ் கடைக்கும் போயிருந்தேன். அந்த ஃப்ரூட் இல்ல அப்படிங்கிறதுனால, சப்போட்டா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தது. என் பொண்ணுக்கு பிடிக்குமே அப்படிங்கிறதுக்காக, அதுலயும் கொஞ்சம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அவ்வளோதாங்க. இத எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு, நான் அடுத்த நாள் கோயிலுக்கு போறதுக்காக என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு டிசைட் பண்ணிட்டேன். 1 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸுங்க கூட கோயிலுக்கு போம்போது, இந்த மாதிரி விளக்கு போடுறேன் அப்படின்னு வாய் வார்த்தையா சொன்னது தான். வாய் வார்த்தையா சொல்லிட்டேன். அதனால செஞ்சுடு அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. மண்டே தான் ஃபர்ஸ்ட் டே நான் கோயிலுக்கு போனேன். இது வந்து 2வது நாளு. மொத்தம் வந்து 16 லெமனு. ஒரு நாளா ஒண்ணொண்ணு நம்ம இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே நான் தூங்க போயிட்டேன். அடுத்த நாள் எந்திரிச்சு நான் காலையில சமைக்கவும் ஆரம்பிச்சுட்டேன். இது வந்து வெட்னஸ்டே மார்னிங் எடுத்த விலாகுங்க. காலையில இப்ப டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. டியூஸ்டே கட் பண்ணி வச்சிருந்த நூக்கல் அப்படியே இருந்துச்சு இல்லையா? அத வந்து நான் இப்ப சாம்பார் வச்சிட போறேன். தக்காளிய பருப்புல போடவும் மறந்துட்டேன். அதே மாதிரி எண்ணெயில வதக்கவும் மறந்துட்டேன். அதனால இந்த காயிலேயே நான் அப்படியே கட் பண்ணி போட்டு வேக வச்சுட்டேன். காலையில அக்கா அவசர அவசரமா சமைக்கிறேன். அதனால கண்டுக்காதீங்க செல்லங்களா. நிதானமா வேலைய முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பலாம். என் பொண்ணு காலேஜுக்கு போற வழியில தான் அந்த கோயிலே இருக்கு. காலேஜுக்கு 2 பஸ் புடிச்சு போகணும். நான் வந்து டிராப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒரு பஸ் புடிக்கிறது அவாய்ட் ஆகும். கரெக்ட்டா அவ 7:30 மணிக்கு வீடு விட்டுருவா. அந்த டைமுக்குள்ள நானும் சமையல் முடிச்சு, குளிச்சு ரெடி ஆகணும். இன்னைக்கு வெறும் சாம்பார் தான். தோசை செய்ய போறேன். லஞ்ச் பாக்ஸ் வேணான்னு சொல்லிட்டா. நான் கேன்டீன்ல சாப்பிடுறேன். காசு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டா. அதனால அவளுக்கு காசும் குடுத்து விட்டுட்டேன். நான் சாம்பார் பண்ணி முடிச்சு டைம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, 7 மணி ஆயிருந்துச்சு. என் பொண்ணு குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டா. அதே மாரி நானும் போய் குளிச்சுட்டு கோயிலுக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டேன். கோயிலுக்கு சாரியோ, இல்ல நீட்டா ஒரு குர்தாவோ ட்ரெஸ் பண்ணிட்டு போறதுக்கு எனக்கு டைம் இல்ல. அதனால சிம்பிளா ஒரு ஜீன்ஸும், ஸ்வெட்டர் குர்தாவும் போட்டுட்டு கிளம்பிட்டேன். காலையில போகும்போது செம்ம குளிரு. நெறையவே பனி இருக்குங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் பாத்திரம் எல்லாமே தேய்ச்சு வச்சிருந்தாங்க. மதியம் நான் எதுவுமே சமையல் பண்ணல. அந்த இருந்த சாம்பாருக்கே நான் ரைஸும் வச்சுட்டேன். முட்டை பொரியலும் பண்ணி குடுத்துட்டேன். இது வந்து வெட்னஸ்டே ஈவினிங் 5 மணிக்கு எடுத்த வீடியோங்க. கிச்சன் ட்ராயருக்காக நான் ஆன்லைன்ல வாங்கி வச்சிருந்த மேட்டு வந்து 3 நாள் ஆச்சு.
இதெல்லாமே கட் பண்ணி ட்ராயருக்கு இன்னைக்கு போட்டு விட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக இதையும் இன்னைக்கு நான் ஓப்பன் பண்ணிட்டேன். லாஸ்ட் டைமா நான் பர்ச்சேஸ் பண்ணது வந்து கிரே கலர்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப தின்னா இருந்தது. அதனால இந்த டைமு வேற பிராண்டு கலரும் பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இதோட குவாலிட்டி நல்லா திக்கா சூப்பரா இருந்ததுங்க. ஒவ்வொரு ட்ராயருக்கும் மெஷர்மென்ட் எடுத்து நான் வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மேட் வந்து 5 மீட்டர் இருக்கு. கண்டிப்பா எல்லாத்துக்கும் பத்தாது. இப்போ ஃபர்ஸ்ட்டு வெறும் ட்ராயருக்கு மட்டும் நான் போடலான்னு டிசைட் பண்ணி நான் மெஷர்மென்ட் எடுத்துட்டு இருக்கேன். ட்ராயர் தான் ரொம்ப முக்கியம். இதுல தான் நெறைய பாத்திரம் வச்சிருக்கேன். ஒவ்வொன்னும் எடுக்கும்போதும் ஸ்க்ராச்சஸ் வந்துகிட்டே இருக்கு. எல்லாமே லைட் வெயிட் பாத்திரம் தான். ஆனா, இந்த டோப் செட் வாங்கியிருந்தேன் பாருங்க, அது நல்லா ஹெவியா இருக்கிறதுனால கொஞ்சம் மூவ் ஆச்சுனாலும் ஸ்க்ராச்சஸ் வருது. இந்த இடத்துல 2 ட்ராயருக்கு போடணும். மெஷர்மென்ட் எடுத்து கட் பண்ணி போட்டு பார்த்தேன். கரெக்ட்டா இருந்துச்சுங்க. 1 வாரம் தான் இந்த ட்ராயர் எல்லாம் நான் கிளீன் பண்ணியிருப்பேன். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, லைட்டா டஸ்ட் வந்திருந்தது. லைட்டா ஸ்பாஞ்சில வச்சு தொடச்சுட்டு, அதுக்கப்புறமா இந்த மேட் போட்டு நான் பாத்திரத்தையும் எடுத்து வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் வந்து தமிழ்நாட்ல பிசினஸ் பண்றதுனால 10 நாளைக்கு ஒரு டைம் தான் வீட்டுக்கு வருவாங்க. அப்படி வந்தாங்கன்னா, 1 வாரத்துக்கு வீட்ல இருப்பாங்க. என்னால வேலை செய்ய முடியாத நேரத்துல அவங்க பசங்களுக்கு சமைச்சும் போடுவாங்க. அதே மாதிரி அதிகமா வேலை இருக்கிறப்போ பாத்திரமும் தேய்ச்சு குடுத்துருவாங்க. இப்ப டெய்லி எழுந்து நான் காலையில கோயிலுக்கு போடுறதுனால, போயிட்டு வர்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, சிங்க்ல இருக்கிற பாத்திரம் மொத்தத்தையும் அவங்க தான் தேய்ச்சு வச்சுடுறாங்க. அதனால கொஞ்சம் எனக்கு ரெஸ்ட்டும் கிடைக்குதுங்க. வீட்ல என் கூட செய்யறதுக்கு ஆள் இருக்குன்னா, இந்த மாதிரி கிளீனிங் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா, கூட மத்த வேலைகள் செய்றப்போ சீக்கிரமா சமையல் வேலை முடிஞ்சிரும். அதனால கிளீனிங் வேலையும் ஒவ்வொன்னா செய்ய ஆரம்பிச்சுருவேன். நெறைய பேரு என் மேல இருக்கிற அக்கறையில சொல்றீங்க, "வீட்டு வேலைகள் இவ்ளோ செய்றீங்க, ரெஸ்ட் எடுத்துக்கங்க" அப்படின்னும் சொல்றீங்க. நிச்சயமா என்னால முடிஞ்சா மட்டும் தாங்க இந்த வேலை செய்வேன். என்னால செய்ய முடியலன்னா, கண்டிப்பா 2 நாள் ஆனா கூட அந்த பெட்ட விட்டு நான் எந்திரிக்கவே மாட்டேன். நெறைய பேரு சமையல் வீடியோ ஷார்ட்ஸ்ல போடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. நிஜமாவே எனக்கு போடணும்னு தாங்க ஆசை. நான் சமைச்சு வச்சா வீட்ல சாப்பிடுறதுக்கு ஆளே கிடையாது. பையன் வீக்கெண்டுல தான் வருவான். ஹஸ்பண்ட் 10 டேஸ்க்கு ஒரு முறை தான் வருவாங்க. மத்த டைம்ல நானும் என் பொண்ணும் மட்டும் தான் இருப்போம். காலையில பிரேக்ஃபாஸ்ட் எதனா செஞ்சுட்டு மதியத்துக்கு ஏதாவது சமைச்சுட்டேன்னா போதும். மதியத்துக்கும், ஈவினிங்க்கும் அதே சரியா போயிடும். அதனால தான் என்னால சமையல் வீடியோ சரியா போட முடியறதில்ல. என்னால முடியிற அன்னைக்கு நிச்சயமா உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்றேன். சாப்பிடுற விஷயத்துல பார்த்தீங்கன்னா, என் பசங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்க. சமையல்ல கொஞ்சம் அதிகமா எண்ணெய் இருந்துச்சுனாலும் அந்த சாப்பாட தொடவே மாட்டாங்க. பஜ்ஜி, போண்டா, வடை, பூரி இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் தொடக்கூட மாட்டாங்க. என் பொண்ணு ஒரு சில ஸ்வீட் ஐட்டம செலக்ட் பண்ணி சாப்பிடுவா. அவ்வளோதான். என் பையன் ஸ்வீட் பக்கம் தல வச்சு கூட படுக்க மாட்டான். பண்டிகை நாள்ல ரொம்ப வற்புறுத்தி ஒரு பீஸ் ஸ்வீட் குடுத்தா அத சாப்பிடுறதே பெரிய விஷயங்க. அதனால அதிகமா வீட்ல ஸ்வீட்டும் செய்ய மாட்டேன். எனக்கும் அந்த அளவுக்கு ஸ்வீட் பிடிக்காது. நான் காரம் தான் அதிகமா விரும்பி சாப்பிடுவேன். ஸ்வீட் சாப்பிடுறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் தான். அதனால வீட்ல நான் எந்த ஸ்வீட்டுமே செய்ய மாட்டேன். தீபாவளிக்கு கூட வேணுங்கிறத நாங்க கடையில வாங்கி சாப்பிட்டுருவோம். 5 மீட்டர் இருந்த ட்ராயர்ல பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு வந்து மொத்தம் 8 ட்ராயருக்கு வந்துச்சு. கடைசியா ஒரு சின்ன பீஸ் மீந்திருந்தது. அத என்ன பண்ணலான்னு யோசிச்சேன். ஆயில் வைக்கிற கேபினட்ஸ்ல பிளாஸ்டிக்ல பிளேட் இருக்கும். அந்த பிளேட் மேல போடுறதுக்காக நான் வந்து அந்த பீஸ 2ஆ கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். என்னதான் பேப்பர் போட்டாலும் இந்த இடத்துல அடிக்கடி எனக்கு ஆயில் ஆயிடுது. இப்ப இந்த மேட் போட்டேனாக்கா, வாஷ் பண்ணி போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதாங்க கிச்சன் ஃபுல்லா நான் போட்டு முடிச்சாச்சு. என்னோட வேலையும் இதோட முடிஞ்சு போச்சு. நைட்டு சீக்கிரமா படுத்தா தான் காலையில எந்திரிக்க முடியும். காலையில மறுபடியும் நான் கோயிலுக்கு போற ரொட்டீன் வேலை ஸ்டார்ட் ஆயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, நம்ம சேனல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்ணும்போது ஹைப்ன்ற ஆப்ஷன் வரும். அதுல நீங்க எந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் குடுக்க விரும்புறீங்களோ, அதுக்கேத்த மாதிரி நீங்க பாயிண்ட்ஸும் குடுக்கலாம். அடுத்ததா நம்ம இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க் யூ.